திண்டுக்கல்லில் முழுஇரவு ஜெபம். நாள் ஆகஸ்ட் 14. நேரம் இரவு 9:30 மணி முதல் காலை 4 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். இன்னைக்கு எந்தெந்த காரியத்தில் ஜெபிக்க முடியாம ஒடுங்கி போய் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நம்பிக்கை இழந்து பிள்ளையினால ஒரு உதவியும் இல்லை, நான் இதேதான் நிலைமை என்று நினைக்கிறாயோ அந்த இடத்திலிருந்து நற்செய்தி வரப்போகிறது. சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். நஷ்டமெல்லாம் மாறட்டும், பணப்பற்றாக்குறையெல்லாம் நீங்கட்டும், ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுவீங்களானா இடிஞ்சு கிடக்கிற சிறைப்பட்டு போயிருக்கிற உங்க வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். ஹல்லேலூயா. இடம் CSI தூய பவுல் ஆலயம், பாரிஸ்கால், திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகில், திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த முழுஇரவு ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாமல் காப்பா. கர்த்தருந்த நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாமல் காப்பா. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். கர்த்தருந்த நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாமல் காப்பார். விடமாட்டார். உன்னை காக்கும் தேவன் அவர் உறங்க மாட்டார். உன் கால் இடறி விழ விடமாட்டார். உன்னை காக்கும் தேவன் அவர் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. உனது பக்கம் நிழலாக இருக்கிறார். உனது பக்கம் நிழலாக இருக்கிறார். கர்த்தருந்த நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாமல் காப்பா. வெயிலும் நிலவும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எப்பொழுதும் காக்கிறவர். வெயிலும் நிலவும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை காத்திடுவார். உன் ஆத்துமாவை காப்பார். எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை காத்திடுவார். உன் ஆத்துமாவை காப்பார். போக்குவரவை இது முதற்கொண்டு காத்திடுவார். போக்குவரவை இது முதற்கொண்டு காத்திடுவார்.
கத்தருந்த நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாமல் காப்பார். அவர் தமது சிறகுகளால் உன்னை ஓடுவார். சட்டையின் கீழே அடைக்கலம் நீ புகுந்திடுவாய். அவர் தமது சிறகுகளால் உன்னை ஓடுவார். சட்டையின் கீழே அடைக்கலம் நீ புகுந்திடுவாய். இரவின் பயம் பகலின் அம்பு எதற்கும் பயம் இல்லை, அவை அணுகுவதும் இல்லை. இரவின் பயம் பகலின் அம்பு எதற்கும் பயம் இல்லை, அவர் அணுகுவதும் இல்லை. உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டார். உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டார். கர்த்தர் உந்தன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாமல் காப்பார். கர்த்தர் உந்தன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாமல் காப்பார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். கர்த்தர் உந்தன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாமல் காப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். லூக்காவின் சுவிசேஷம் 23:42 வாசித்து பார்த்தால், ஒரு மனிதனுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுத்தாரா. இமைப்பொழுது நிமிஷத்தில் பதில் கொடுத்து. அது யார் அப்படின்னா, நல்ல கள்ளன், இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த ஒரு கள்ளன். அவன் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும், அடியேனை நினைத்தருளும். எவ்வளோ ஒரு உருக்கமான ஜெபம் இல்லை, தாழ்மையான ஜெபம். அடியேனை நினைத்தருளும். நான் ஒரு வேலைக்காரனு கூட லாய்க்கல, கூலிக்காரன், நீர் ஒரு எஜமான் என்று சொல்லி அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட கர்த்தரை உயர்த்தி கனம் பண்ணி தன்னை தாழ்த்தி அவன் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு ஒரு அரை மணி நேரம் கழித்தோ, ஒரு நாள் கழித்தோ, ஒரு வருஷம் கழித்தோ பதில் கொடுக்காத, அப்படியே உடனே இப்பொழுதே நீ என்னுடைய ராஜ்யத்தில் இருப்பாய் என்று அவனை தைரியப்படுத்தி தேற்றினாராம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, எவ்வளோ ஒரு பணிவுள்ள ஜெபம்ல, தாழ்மையுள்ள ஜெபம் என்பதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் நாம் போகும்போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றத பழகிக்கொள்ளணும். சிறுவன் சாமுவேல் ஏலி என்ற ஆசாரியனிடத்தில் இருக்கிறான். சிறுவன், அவன் பல்லு தேய்க்க கூட அவனுக்கு தெரியாது, குளிச்சுக்க கூட தெரியாது. எனக்கு இளம் வயது. சிறு பிள்ளைகளை கொண்டு போய் தாய் ஏலியினிடத்தில் ஆலயத்தில் விட்டு விட்டார். அந்த சிறுவனுக்கு ஆண்டவர் பேசுகிறார். சாமுவேலை சாமுவேல் என்று கூப்பிடும்போது இவன் ஏலிகிட்ட ஓடுறான். அப்போ தான் ஏலி விளங்கி கொண்டார். இன்னொரு முறை அந்த சத்தம் கேட்டா, என்கிட்ட வராத, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். மூணாவது முறை ஒரு சத்தம் கடிச்சு சுதாரித்த அந்த சாமுவேல், கர்த்தாவே சொல்லும், கர்த்தாவே பேசும், அடியேன் கேட்கிறேன். ஆண்டவர் பேசினார்.
ஏலியை குறித்து அவன் பிள்ளைகளை குறித்தும் தேசத்தில் இருக்கிற அந்தகாரத்தை குறித்தும் பேசினார். பார்த்தீங்களா? இன்னைக்கு தேவன் ஒரு மனுஷனோடு பேசும்போது நமக்கு ஒரு இந்த பணிந்த இருதயம் வேணும், தாழ்மையுள்ள இருதயம் வேணும். அதை விட்டுட்டு ஆண்டவரே நீங்கள் எதை செய்யணும் அது செய்யணும் அதிகார துணியது என்னமோ நம்ம அவருக்கு கொடுத்து வச்சது மாதிரி பயமுறுத்தி மிரட்டி நீங்கள் கொடுக்காட்டினா நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் இப்படி தான் சொல்லுவாங்க. அநேகர் சொல்லுவாங்க எங்கள் குடும்பத்தை மிரட்டியே வச்சுருக்கேன். அநேக வாலிப பிள்ளைகள் பெற்றோரை மிரட்டுறது, நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காட்டினா வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன், தற்கொலை பண்ணிக்குவேன். குடும்பங்கள் எப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். இந்த அரட்டல் மிரட்டல் எல்லாம் இயேசு செய்யலை. ஒரு பணிவு இருந்தது. அவர் வையப்படும் போதும் பாடுபடும் போதும் பயமுறுத்தாமல் பழிவாங்காமல் தாழ்மையோடு தீர்ப்பிடும் தேவனுக்கு தெரியப்படுத்தினாராம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு காலையில் இந்த தேவனுடைய சமூகத்தில் நம்ம கூடியிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் அந்த அடியேனுடைய ஜபத்தை எப்படி நினைத்தார் தெரியுமா? இல்லை, நல்ல கள்ளனுக்கு அடியேன்னு சொன்ன உடனே அந்த பணிவை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஒரு அற்புதம் செய்தார். அந்த தேவன் இன்றைக்கு உங்கள் ஜெபத்தை கேட்க போகிறார், ஒரு மாற்றத்தை ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். சாலமோன் என்ற ஒரு மன்னன் இருந்தான், ராஜா, பெரிய ஞானவான், பூமியில் அவனை போல ஒருத்தர் இல்லை. ஆனால் தேவன்கிட்ட ஜெபம் பண்ண போகும்போது 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7 to 10 முடிய வாசிக்கும்போது அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் சிறுவன், அனுபவமற்றவன், போக்குவரவு அற்றவன், அடியேனுக்கு உமது ஜனங்களை நடத்த ஞானமுள்ள இருதயத்தை தார். எவ்வளோ அருமையான ஜெபம் பார்த்தீங்களா? அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணாராம். கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு இறங்கினார், சாலமோனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார். அந்த தேவன் இன்றைக்கு யார் யார் அடியவர்களாக தன்னை அடிமையின் ரூபமாக, இயேசு பாருங்க தேவனுக்கு சமமாக இருந்தாலும் அதை அவர் வச்சுக்கிட்டு செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா, கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்னு பிதாவோட வாக்குவாதம் பண்ணலை, சண்டை செய்யலை. அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தி ஒரு வேலைக்காரனை போல கூலிக்காரனை போல அடியேனை நினைத்தருளும் என்றார். எல்லா நாமத்துக்கு மேலான ஒரு நாமத்தை தேவன் இயேசுவுக்கு கொடுத்து அவருடைய நாமத்தில் எல்லா முழங்கால்களும் முடங்கும்படி காரியங்கள் கைகூடி வரும்படி செய்தாரா? அந்த தேவன் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற அத்தனை பேர் மேலும் கர்த்தர் தன்னுடைய வல்லமையை, கிருபையை, மகிமையை அனுப்பி இந்த நாளில் கட்டாய நம்மை ஆசீர்வதித்து நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவன் இன்றைக்கு உங்களை நடத்தும்படி அவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபையும் தேவ பிரசனம் இறங்கி நடத்துவதாக உம்முடைய அடியேனை நினைத்தருளும் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை நினைத்து அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்தருளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெபம். நாள் ஆகஸ்ட் 16. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் குடிக்கிறவனுக்கு தண்ணீரையும் கொடுப்பது போல என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் வெறுமையாய் இருக்காது. பாடல் மற்றும் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனை வருஷம் நீங்க சிறைச்சாலையில இருக்கிறது போல சிறையிருப்புல இருந்தாலும் உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், PRC டிப்போ அருகில், மதுரை.
தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.